ரஞ்சித், நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலுமே ஒரு சில ஹேபிட்ஸை வந்து நீங்கள் கைவிடணும். அந்த கைவிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நானும் பார்த்துருக்கேன். ஓகேவா? பொதுவாக அதிலெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும், குவைட் ஸ்மோக்கிங், குவைட் ட்ரிங்கிங், பான் பார்க்காதீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இன் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு தட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையோட க்ரோத் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவர் வெரி ஆன் ப்ரொகாஸ்டினேஷன். ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம அதை பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். நாட் ஒன்லி ஃபார் திஸ். எங்கே வந்துலாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறோம், இல்லாட்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு பர்சனை போய் பார்த்து ஒரு அப்ரோச் ஒன்று பண்ணால் அது நம்மளோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், சரி அப்புறமா போய்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ரீல் ஒன்று பார்ப்போம், இல்லை ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெட்டி அரட்டை அடிப்போம். அதுக்காக நம்ம அந்த ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மீட்டப்பை தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஒரு ப்ரொகாஸ்டினேஷன். இது ரொம்ப 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 பேடான ஒரு ஹேபிட் ஃபார் அவர் லைஃப் க்ரோத்திங். நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். தோல்வியை பார்த்து பயந்தோம் அப்படின்னா அந்த தோல்வி நம்மளை துரத்திட்டு தான் இருக்கும் அப்படின்னு நிறையா லெஜண்ட்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு பொண்ணுக்கு போய் ஒரு பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு ஏதாவது அசிங்கப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம பேசாமல் இருப்போம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் லவ்வை வந்து சொன்னால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் நம்மளை வந்து ஒரு மாதிரி தாழ்மனப்பான்மையாக நினச்சிட்டு நிறைய பேர் அதை சொல்கிறதுக்கு தயங்கி எவ்வளவோ காதல் வந்து மூடி மறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயத்தை பண்ணால் அதில் தோல்வி அடைஞ்சிருவோம், அது ஃபெயிலியர் ஆகும்னு நினச்சிட்டு நம்மளே நமக்கு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை ட்ரையும் கூட பண்ணாமல் இருக்கோம். இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்சன் மாதிரி. பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ட்ரை டு அக்செப்ட் தட் ஃபெயிலியர். ஓகேவா? அந்த ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். அதை பார்த்து பயந்து அதுக்கான ஒரு முயற்சியை எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஒரு கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அவாய்ட் திஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டவுட்டு. ஒரு விஷயத்தை பண்ணும்போது இது நம்மளால் முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விங்கிறது உங்களை பிகாஸ் உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா மற்றவங்க எப்படி நம்புவாங்க? ஈவன் தோ எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டவுட்டிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்களுக்கு. பட் அவங்களோட ஃபேமிலி ஆகட்டும், அவங்களோட சொசைட்டி எல்லாருமே வந்து இது எதுக்கு நீ பண்ணிகிட்ருக்க, இது உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்பவுமே கார்னர் பண்ணாலும் அவங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டவுட்டிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணங்காட்டி தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ஸாக இருக்காங்க. இது நான் இவங்க தான் அப்படின்னு சொல்ல விரும்பல. நிறைய பேர் ஈவன் தோ நீங்கள் இந்த கூமாப்பட்டியில் இருக்காங்கல்ல அந்த பிரதர், ஏங்க அப்படின்னு வரல, அவரையும் கூட எடுத்துக்கோங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி எதை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னாங்க. பட் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணார், இப்போ சக்ஸஸை கிராப் பண்ணிட்டார். ஸோ செல்ஃப் டவுட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மரங்கொத்தி பறவை தன்னோட மூக்கை வச்சு அந்த ஒரு மரத்தை வந்து கொத்துது. ஒரு 2 தடவை கொத்தினோடனே அது ஓட்ட விழுந்துருமா? ஒரு 10 தடவை கொத்தினோடனே ஓட்ட விழுந்துருமா? விழுகாது. அதோட கூடு ரெடி ஆகாது. அது கிட்டத்தட்ட அது எப்போ அதோட அந்த கூடு ரெடி ஆகுதோ அது வரைக்கும் விடாமல் அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி ஒரே இடத்த கொத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கொத்திக்கிட்டே இருக்கும் போது தான் அதுக்கான அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கூடு இடம் கிடைக்குதில்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஒரு அட்டம் 2 அட்டம் செஞ்சிங்கன்னா, ஒரு தடவை இல்லை 2 தடவை பண்ண உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா முட்டாள்தனம்.
ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தான், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் தான் நிறையா பேர் நிறையா விஷயங்களை தொடங்கி பாதியிலேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக பண்ணுறவங்க சக்சீட் ஆகுறாங்க. ட்ரை டு பி அ கன்சிஸ்டன்சி பர்சன். தட் மீன்ஸ் யூ ஆர் த ரைட் வே டு ஃபார் யுவர் சக்சீட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வேஸ்டிங் டைம் ஆன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் உங்களோடக்கு தேவையான ஒரு கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணது மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்கும். பிகாஸ் அதை ஸ்டெப்ஸை எடுக்காமல் இன்றைக்கி பண்ணலாம், இங்கே மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க, செல்ஃப் டவுட்டிங் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. எதில்? உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில், ஒரு தேவையே இல்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மேலே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறது வேஸ்ட் கிடையாது. பட் அன்வான்டாக நிறையா நேரத்தை செலவிடுறது தான் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம மொபைலில் எல்லாமே இருக்குது, அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதுக்காக ரீல்ஸை பார்த்துட்டு உங்களோட டைம்ஸை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் சில் பண்ணிகிட்ருப்பீங்க. அட் த சேம் டைம் யாரோ ஒருத்தர் நீங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தை எடுத்து அதை வேறு லெவலில் கன்சிஸ்டன்ஸாக அதை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸும் அடைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் லேட்டராக அது தெரிய வரும். சரி, நான் பண்ணேன்னு நினச்சேன்ல, இவன் பண்ணிட்டான் பாரு, சரி நான் அப்போவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் யோசிச்ச என்ன பயன்? நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்காகலாம் முடங்கி உட்காந்துடாதீங்க. ஓகேவா? ஒன்றும் கெட்டு போல் இப்போவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? உங்களால் முடியவே முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் மனிதர்களால் பறக்கவே முடியாதுன்னு ஒரு மனுஷர் சொன்னார். தேவ தூதர்களால் மட்டும்தான் பறக்க முடியும் அப்படின்னு ஒரு மனுஷர் சொன்னார். அதை உடச்சி அவரோட பசங்களே, நீங்கள் ரைட் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவரோட பசங்களே இல்லை மனிதர்களாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ பீப்புள், ஓகே, ஹியூமன்ஸ், நாம் நினச்சா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. உங்களோட சுற்றி இருக்கவங்க நம்பலை அப்படின்னாலும் டோன்ட் கேர் அபவுட் திஸ். ஸோ உங்களால் முடியும் நம்புங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் முன்னாடி போயிட்டீங்க ஃபார் யுவர் சக்ஸஸை நோக்கி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, bye from your friend.